வைகை ஆற்றில் மதுரை மாநகராட்சி சார்பில் கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் இதனால் தண்ணீர் மாசடைந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை நேரலையில் எமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், மதுரை வைகை ஆற்றில் மாநகராட்சி சார்பாகவே இந்த குப்பைகள் கொட்டப்படுது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் எந்த அளவிற்கு சிரமங்களை எதிர்கொள்றாங்க? மாநகராட்சி தரப்புல இவ்வளவு அலட்சியமா செயல்படுவதற்கு என்ன காரணம்? விவரங்கள். பிரகாஷ், நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி வரலாற்று சிறப்புமிக்க தொன்மை வாய்ந்த வைகை ஆற்றில், குறிப்பாக பல லட்சம் மக்கள் கூடக்கூடிய இந்த சித்திரை திருவிழா நடைபெறக்கூடிய வைகை ஆற்றில் அழகர் இறங்கக்கூடிய அந்த பகுதியில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் அந்த வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் வைகை ஆற்றில் இருந்து பாசனத்திற்கு மற்றும் குடிநீருக்காக தண்ணீர் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் பகுதிக்கு அந்த பாசன நீர், குடிநீர் இந்த வைகை ஆற்றில் வந்து கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்றொரு பகுதியில் இந்த அருகே மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இந்த வைகையை மாசு ஏற்படுத்துவதற்காக கழிவு நீரை திறந்துட்டிருக்கிறது. மக்களும் விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு அந்த வைகை அணையிலிருந்து அந்த பாசனத்திற்காக, குடிநீருக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இந்த வைகையை எந்த அளவிற்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு நேரடியாக பந்தல்குடி கால்வாயாக கட்டி அந்த பந்தல்குடி கால்வாய் வழியாக கழிவு நீர்களை சுத்திகரிப்பு எதுவும் செய்யப்படாமல் நேரடியாக அந்த கழிவு நீர்களை கலந்து விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த வைகை ஆற்றில் பார்த்தோம் என்றால் குறிப்பாக இந்த பகுதியில் கட்டட கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் உள்ளிட்ட அந்த குப்பை உள்ளிட்டவைகளால் இந்த வைகை ஆறை மாசடைந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த வைகை ஆற்றில் அந்த நேரடியாக கழிவுநீர் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் கழிவுநீரை கலப்பதன் காரணமாக இந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுகிறது. அதே போன்று சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டு வருகின்றது. இதனை இந்த வைகை ஆற்றை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி வைகை ஆற்றின் இரு கரைகளிலும் கான்கிரீட் சுவர்களை அமைத்து இந்த கரையோரங்களில் பூங்காக்கள் போன்று அமைத்து இந்த வைகையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வந்தாலும், ஆனால் மாநில அரசும் மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக மதுரை மாநகராட்சி நிர்வாகமும் இந்த வைகை ஆற்றை எந்த அளவிற்கு மாசுபடுத்த முடியுமோ அதற்கான பணிகளைத்தான் அவர்கள் செய்து வருகிறார்கள். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கூட பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் சில உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைகை ஆற்றை அந்த மாசடைவதை தடுப்பதற்கான உத்தரவுகள் கூட இந்த அதிகாரிகள் அதற்கு தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையிலேயே தொடர்ந்து வருகிறது. இது குறித்து பேசுவதற்காக மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் நம்மிடமே இருக்கிறாரு. இப்போ இந்த மதுரை மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து இந்த வைகை ஆற்றில் கழிவுநீர் கலக்குது. இதனால இந்த மதுரை மக்களாக இருக்கக்கூடிய நீங்க என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறீங்க? இந்த தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் புகார்கள் கொடுத்துருக்கீங்களா? என்ன பண்ணியிருக்கீங்க? அதாவது மதுரை என்றாலே ஒரு தொன்மை மிக்க ஒரு மாநகரம், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரு நகரம். பாண்டிய மன்னர்கள் பல மன்னர்களால் தலைமையிடமாக கொண்டு மதுரை ஆட்சி செய்திருக்காங்க. நீங்கள் தொன்மை, கலாச்சாரம் இதில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, மதுரையோடைய வைகை நதி அதை இடம்பெறாமல் நிச்சயமாகவே இருக்காது. அவ்வளவு பழமை வாய்ந்த ஒரு வைகை நதி இன்றைக்கி எவ்வளவு சீரழிஞ்சிருக்குன்றதை உங்களுடைய பேட்டி மூலமாகவே எல்லாத்துக்கும் காமிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வைகை நதி, இந்த வைகை நதியில் ஒரு காலத்தில் நம்ம பார்த்ததில் 2 கரை தொட்டும் தண்ணி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த நம்ம சாத்தியார் டேமில் தண்ணி அதிகமானால், இல்லை பாசனத்திற்காகவோ சாத்தியார் டேம்லேருந்து அலங்காநல்லூர், குமாரம், இது வழியாக செல்லூர் பகுதிகளை, இந்த பகுதியில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள் அதிகமாக இருந்துச்சு. அந்த விவசாய நிலங்களுக்கு அங்கேருந்து வரக்கூடிய பாசனத்துடைய நீரை வச்சு தான் விவசாயம் பண்ணாங்க. ஆனால் அது நாளடைவில் நகரமயமானதுனால அந்த கால்வாய்கள் எல்லாமே கழிவுநீர் கால்வாயெல்லாம் மாற்றப்பட்டது. அந்த விவசாய இடத்துல அந்த தண்ணி முடிஞ்சு அந்த விவசாயத்துக்கு பயன்படுத்திய மீதி தண்ணி வைகை ஆற்றில் கலக்கும். இதுதான் பல வருடங்களாக இருந்துச்சு. ஆனால் குறிப்பிட்ட ஒரு 30-40 வருடங்களாக நகரமயமானதுனால இந்த பகுதியில் விவசாயம் அழிஞ்சு நகரமயமானதுனால அதனுடைய அந்த கால்வாய் பகுதிகள் கழிவுநீர் கால்வாயெல்லாம் மாற்றப்பட்டது. கழிவுநீர் கால்வாயெல்லாம் மாற்றப்பட்டு அது அப்படியே வைகை ஆற்றில் கலக்குது. இதனால் இது சம்மந்தமாக பலமுறை நாங்கள் மாநகராட்சி ஆணையாளரை சந்தித்து பலமுறை மனு அளிச்சிருக்கோம். ஆனால் அதை பற்றின எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. குறிப்பிட்டு சொல்லணும்னா, மதுரை பகுதிகளில் வைகை ஆற்றை ஒட்டியுள்ள பகுதிகளில் கழிவுநீர் பிரச்சனை சமீப காலமாக நிறையா இருக்குது. அது சம்மந்தமாகவே நாங்கள் போராட்டம், ஆர்ப்பாட்டமாக எல்லாமே பண்ணோம். அந்த டைம் மாநகராட்சி என்ன பண்ணுன்னா, கழிவுநீரை உறிஞ்சி இருக்கக்கூடிய வாகனங்களில் கழிவுநீரை உறிஞ்சி எடுத்து
நேராக வந்து அதை வைகை ஆற்றுல தான் வந்து அதை விடுவாங்களே தவிர அதுக்காக நம்ம தனியாக எதையும் பண்ணணுன்ற எந்த ஒரு நடவடிக்கையுமே அவங்க எடுக்கலை. இது போக மாநகராட்சி பகுதியில் மாநகராட்சி கரையோரம் இருக்க பகுதிகளில் எல்லாருமே மாமிச கழிவுகளும் கட்டிட கழிவுகளும் கொட்டப்படுச்சு. இது சம்மந்தமாகவும் நாங்கள் புகார் மனு அளித்தோம். ஆனால் அந்த மாநகராட்சி ஆணையாளர் வந்து ஒரு மக்கள் கூடுகின்ற இடங்களில் போய் இது ஃபைன் போடுறாங்களே தவிர நம்ம எந்த பகுதியில் இது மாமிச கழிவுகள் கொட்டப்படுதோ கட்டிட கழிவுகள் கொட்டப்படுதோ அந்த பகுதியை நம்ம குறிப்பிட்டு சொன்னாலும் அந்த பகுதிக்கு போகிறதுக்கே அவங்க ஒரு அச்ச உணர்வு அடைகிறாங்க. அந்த பகுதிக்கே போக மாட்டாங்க. அது என்ன காரணம்னு இன்ன வரை தெரியலை. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா வைகை நதிநீர் சம்பந்தமாக பல வழக்குகள் பல தொண்டு நிறுவனங்கள் மாநகராட்சியை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடர்ந்தும் அதற்கான வைகை நதிக்கு நீரை பாதுகாக்கணும்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் அதுக்கான உத்தரவுகளை பிறப்பித்தாலும் அதை வந்து நடைமுறைப்படுத்துகிற மாநகராட்சி இதாகலை. அதை வந்து எப்படி சொல்ல நீதிமன்ற அவமதிப்பு தான் பண்ணுறாங்க. குறிப்பாக இப்போ மற்றொருவர் வந்து நம்மளோட இருக்கிறாரு ஹரிகர சுதன்றவர். இப்போ இந்த வைகையை பாதுகாக்கிறதுக்காக எல்லாருமே அந்த கோரிக்கை மனு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கூடுதலாக வந்து அந்த வைகையை பாதுகாக்கிறதுக்கு சில ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. இது சம்பந்தமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தோம். அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக கொடுத்துருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் விவரங்களை சொல்லுங்கள். நம்ம வைகை நதியை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறையா குப்பைகளை கொட்டி நிறையா மாசு ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லி நான் இது சம்மந்தமாக வந்து நம்ம மதுரை நம்ம வைகை நம்ம சொத்துன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி எங்கெங்கே குப்பைகள் கொட்டுறாங்க, கழிவு நீர் எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே வெளியேறுது, மதுரையை வந்து வைகையை மாசடைகிறதுக்கு என்னென்ன செய்கிறாங்கன்ற டாக்குமெண்ட்ரி எடுத்து அதுக்கான நம்ம சட்டங்கள் அதுக்கு தவிர்க்கிறதுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குது, எத்தனை வந்து கேஸ்கள் அதுக்கு ஹைகோர்ட்டில் நடந்து ஆர்டர் ஆனதை அந்த எல்லா டீட்டெயிலும் நான் அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்துருக்கேன். இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா மக்களிடம் ஒரு 150க்கும் மேற்பட்ட மக்களிடம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் மூலியமாக வந்து அவங்களோட கருத்துக்களை எடுத்து அதையும் அட்டாச் பண்ணி நிர்மலா சீதாராமன் கொடுத்துருக்கேன். அது போக அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன சஜஷன்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் நான் அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட எடுத்து அதையும் ஒரு டாக்குமெண்ட்ரியாக பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் மட்டும் 36 இடங்களில் வந்து தண்ணியோட இதை எடுத்து டெஸ்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 28 இடங்களில் வந்து அது வந்து கிரேட் தண்ணி, அதை வந்து அதாவது எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது, அக்ரிகல்ச்சர் கூட பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. மதுரையில் பார்த்தீங்கன்னா 177 இடத்துல, மதுரையிலேருந்து ராம்நாடு, தேனி, திண்டுக்கல்னு பார்த்தீங்கன்னா 5 டிஸ்ட்ரிக்டில் 177 இடத்துல வந்து 41 இடம் மதுரை மாநகரில் மட்டும் கழிவு நீர் கலக்குது. அது சம்மந்தமாக வந்து நிறையா வந்து கோர்ட்டில் ஆர்டர் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மதுரை மாநகராட்சி இருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து உயர்நீதிமன்றமும் மதுரை கிளை கோர்ட்டுகளும் வந்து எல்லாம் எடுத்து இதை வந்து கண்டெம்ட் போட்டு இந்த மாநகராட்சியில் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்க அதிகாரிகளிருந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கணுன்ற மாதிரி கேட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎன்எஸ்ல வந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்து பிஎன்எஸ் கம்யூனிட்டி சர்வீஸ்னு சொல்லி புதுசாக ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு தண்டனையை வந்து கொண்டு வந்திருப்பார். இதில் வந்து பொல்யூட் பண்ணுற, அதாவது இதை வந்து மாசடைக்கிற எல்லா மக்களுக்கும் யாராக இருந்தாலும் சரி அவங்கள வந்து கம்யூனிட்டி சர்வீஸ்னு சொல்லி அவங்களே அதை சுத்தம் பண்ணணுன்ற ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து இதை வந்து நம்ம மேற்கொண்டு வரும் காலத்தில் வந்து இந்த நீர்நிலத்தை வந்து நம்மள்ட்ட எப்படி முன்னோர்கள் ஒப்படைச்சிட்டு போனாங்களோ அந்த மாதிரி வரும் ஜென்ரேஷனில் இந்த நம்ம நீர்நிலத்தை வந்து ஒப்படைக்கணும்னு கேட்குறேன். அதே மாதிரி வைகையை சுற்றி நிறைய ஆக்கிரமிகள் நடக்குது. அந்த ஆக்கிரமிப்புலேருந்து எல்லாத்தையும் அகற்றணும்படி கேட்டுக்கிறேன். பொதுவாக வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நிறைய அவேர்னஸ்லேருந்து எல்லாமே நம்ம சிசிடிவி பொருத்தி இங்கே பண்ணுறதை வந்து கொஞ்சம் நம்ம ரெகுலராக பண்ணவும் மக்களை வந்து பழகிடுவாங்க அதுக்கானதை. அதனால் தவிர்க்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம பண்ணணும்னு சொல்லி கேட்குறேன். மாநகராட்சி இது பண்ணணும். நிறைய மத்திய அரசு வந்து நிதிகளை ஒதுக்கி இருந்தோம். இதை வந்து நம்ம ப்ராப்பராக எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக அதை இது பண்ணாமல் இருக்காங்க எல்லாமே. அதனால் மத்திய அரசு இதில் நேரடியாக தலையிட்டு ஒரு கமிஷன் மாதிரி அப்பாயின்ட் பண்ணி இதை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமா ஒரு கமிஷன் அப்பாயின்ட் பண்ணி இதை வாட்ச் பண்ணணும்னு நம்ம கேட்டுக்கிறேன். அவ்வளோதான். கண்டிப்பாக பிரகாஷ், இந்த நம்மிடம் பேசின ஹரிகர சுதன் பேசின மாதிரி கூட வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து நீர் மேலாண்மையை பாதுகாக்கிறதுக்காக பல்வேறு அந்த சிறப்பு திட்டங்களை அந்த காலத்திலே வந்து செய்திருந்தாங்க. ஆனால் தற்போது இந்த வளர்ச்சியடைந்த காலத்தில் வந்து நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கான இந்த மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் உரிய முயற்சிகள் மேற்கொள்ளாதன் காரணமாக மதுரையில் வந்து தொன்மை வாய்ந்த கிருதுமால் நதி தற்போது வந்து அந்த நதியே வந்து அழிந்து அது வந்து கழிவுநீர் செல்லக்கூடிய அந்த கால்வாயாக மாறி இருக்கு. அதே போன்று பந்தல்குடி கால்வாய், நிலையூர் கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு கால்வாய்களும் வந்து கழிவுநீர் செல்லக்கூடிய அந்த கால்வாயில் மாறி இருக்கு. தற்போது நம்ம இருந்து அந்த நேரலை செய்யக்கூடிய வைகை ஆறும் கூட இப்போ 75% வந்து கழிவுநீர் கலக்கக்கூடிய அந்த பகுதியாக மாறி வருகிறது. இதன் காரணமாக வந்து பார்த்தோம்னா பல்வேறு இந்த மதுரை மக்கள் மட்டுமல்லாது இந்த வைகை ஆறை நம்பி இருக்கக்கூடிய 5 மாவட்ட மக்களின் கோரிக்கை என்னவென்று பார்த்தோம்னா இந்த வைகை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து இந்த வைகை ஆறு மாசடைவதை தடுப்பதற்காக மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், குறிப்பாக தமிழக அரசு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே இந்த மக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. பிரகாஷ், கள விவரங்களையும் காட்சிகளையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.